அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு அற்புதமான பதிவுங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு தேய்பிறை அஷ்டமியான ஒரு நாளாக வந்திருக்கின்றது. அதுவும் ஸ்வர்ண ஆதகஷ்ண பைரவருக்கு உரிய மந்திரத்தை நாம் இந்த வழிபாட்டில் முழுவதுமாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். நம்மில் நிறைய பேருக்கு அழகான தங்க நகைகளை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் எல்லாமே இருக்கும். அந்த பட்சத்தில் விளம்பரத்தில் பார்க்கும் போதெல்லாமே இது போல ஒரு நெக்லஸ், இது போல ஒரு கம்மல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதில் எல்லோருக்குமே ஆசை வரும். ஆண்களாக இருந்தால் அவர்கள் அணியக்கூடிய நகைகள் கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் இருக்கும். இப்படி புது தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வறுமைகளுமே நம்மளை விட்டு விலகணும். அப்போதுதான் செல்வ செழிப்பு நமக்கு அதிகரித்து நம்முடைய இந்த கனவுகள் நிறைவேறுவதற்காக வாய்ப்புகள் வரும் இல்லையா? இது முதல் விஷயங்க. இரண்டாவதாக, புது தங்க நகைகள் எல்லாமே வேண்டாம், என்னுடைய 10 பவுன் தங்க நகை அடமானத்தில் இருக்குது, அதை மீட்டு எடுத்தாலே போதும் இறைவா, அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டு முறையையும் அற்புதமான ஒரு வரி மந்திரத்தையும் தான் இந்த பதிவில் நாம தெரிந்து கொள்ள போகின்றோம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி வந்திருக்கிறதுங்க. மிகவும் அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகணும், இந்த பிரார்த்தனையை மட்டும் பைரவரை நினைத்து செய்தால் போதுங்க. உங்களுக்கான நல்லது சீக்கிரமே நடக்க துவங்கிவிடும், கெட்டது எல்லாமே சீக்கிரம் உங்களை விட்டு விலகிடும். இன்றைய தினம் ஏப்ரல் 20ஆம் தேதி 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரம் ராகுகால நேரம்ங்க. தேய்பிறை அஷ்டமி திதியும் இந்த நேரத்தில் பிறந்து விடுகின்றது. முடிந்தால் உங்க பக்கத்தில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று அந்த இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வருத்தப்படாதீங்க. வீட்டிலேயே பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நீங்க அதன் முன்பாக அமர்ந்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு கண்களை மூடி பைரவரை உங்கள் மனதிற்குள் நீங்க கொண்டு வாங்க. ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவர் லட்சுமி தாயை அப்படியே மடியில் அமர வைத்து பிரம்மாண்டமாக இருக்கிறார் பாருங்க. இப்படி அது உங்கள் கண்முன் தெரியட்டுங்க. தங்கம், வைரம் இதெல்லாமே கற்பனை செய்கிறீர்களா என்று நீங்களே செய்து கொள்ளுங்க. எல்லாம் உங்களை சுற்றிதான் இருக்கிறது, நீங்க அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிறீங்க அப்படி என்று ஒரு கற்பனை கூட நீங்க மனதிற்குள்ளே செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவ மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓம் க்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக. இவ்வளவுதாங்க இந்த ஒரு வரி மந்திரம். எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லலாம், 308 முறையும் நீங்க சொல்லலாம், 1008 முறை கூட நீங்க சொல்லலாம்ங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இன்றைய தினம் இந்த மந்திரத்தை எவ்வளவு சந்தோஷமாக நீங்க சொல்கிறீங்களோ அவ்வளவு சந்தோஷத்தோடு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள், தங்க நகைகள் உங்கள் வீட்டிற்குள் வரும். கடன் சுமை எல்லாமே படிப்படியாக குறையும். கஷ்டம் பின்வாசல் வழியாக சென்று விட்டால் முன்வாசல் வழியாக நிச்சயம் நம்மை தேடி மகாலட்சுமி வந்து விடுவாள். அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழலாம். இந்த எளிமையான வழிபாட்டை நீங்க கடைபிடிங்க. இன்றைய தினம் உங்களால் முடிந்தால் முந்திரி வாங்கி அதை மஞ்சள் நூலால் மாலையாக கட்டி அந்த பைரவருக்கு மாலையாக அணிவித்து அதற்கப்புறமா மீண்டும் அந்த மாலையை வாங்கி ஒவ்வொரு முந்திரியாக எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. 21 முந்திரி அல்லது 51 முந்திரி, இப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு இந்த முந்திரி மாலையை இன்றைய தினம் நீங்க பைரவருக்கு செலுத்தலாம். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே பைரவ மந்திரமான ஓம் ஹ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமக என்ற மந்திரத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.